நான் சின்ன வயசாக இருக்கும்போது சரவண பவனில் சாப்பிட்ற மாதிரி குருமா வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைப்பேன். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் 90ஸில் பிறந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டவங்களுக்கு இந்த அருமை புரியும்னு நினைக்கிறேன். வாங்க அதே மாதிரி குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, மராட்டி மொகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து லேசாக பொரிஞ்சு வாசம் வர வரையும் வறுத்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், இது கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/4 கப் பொடியை நறுக்கின தக்காளி, 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸு, 1/4 கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது, 1/2 கப் உருளைக்கிழங்கு பொடியை நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே இந்த காய்கறியை வறுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ தேங்காய் மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பீஸ் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி இதெல்லாம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து மிக்ஸி ஜாரில் அலசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இடையிடையில் கலந்து மட்டும் விடுங்க. லேசாக எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வரும்போது பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டு இறக்குனா நம்மளோட சரவண பவன் ஸ்டைலில் ஹோட்டல் குருமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.